Hello students, welcome to Hiva Math Study Time. இந்த வீடியோல நம்ம 10th standard socialோட important questions பார்க்க போறோம். First lessonல வந்து நமக்கு 2 marksல பார்த்தோம்னா second question, fourth question பார்த்தீங்கன்னா first question அதை நான் round பண்றேன் சரிங்களா. First question அதுக்கப்புறம் sixth question. அப்புறம் answer in detail first question ரொம்பவே முக்கியம். Discuss the main causes of the first world war. அதுக்கப்புறம் League of Nations. Fourth question. சரிங்களா. இது இல்லாமல் கேட்கணுன்னா செகண்ட் கொஷின் கேட்கலாம், பட் ரொம்ப ரேர். இப்போ செகண்ட் லெசன் பாருங்கள் 2, 3, 4 சரிங்களா. டீட்டெயில் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் இது முக்கியம். தேர்ட் கொஷின் தெரியும்னா பார்த்து வச்சுக்கோங்க. தேர்ட் லெசனில் ஹிட்லர் கொஷின் கண்டிப்பாக வரும் சரிங்களா. அதே மாதிரி டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடெண்ட் அது வரும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கா? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF இது இந்த வாட்டி எக்ஸ்பெக்டட் சரிங்களா. ஸோ இது 3 பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கணும், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இதை மட்டும் படிச்சிடாதீங்க தயவுசெய்து. எல்லாமே படிக்கணும், இதையும் படிக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அந்த மாதிரி இதை கொடுக்கணும் சரிங்களா. அண்ட் டீட்டெயில் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின் அது கண்டிப்பாக வரும். எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2 எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இருக்குது, அது வரும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Cause of China Revolution briefly first. அதுக்கப்புறம் fourth question Marshall Plan. அவ்வளோதான். டீட்டெயில் ஆன்சர் இந்த லெசன்லேருந்து அவ்வளோவா கேட்கல. நெக்ஸ்ட் லெசன் பாருங்கள், ஃபிஃப்த்து லெசன் ஆன்சர் இன் briefly reforms. அந்த தேர்டில் லிஸ்ட் த சோஷியல் ஈவல். அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் ஆஃப் 3, 4, 5 ரைட். டீட்டெயில் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின். அதுக்கப்புறம் தேர்ட் கொஷின். அடுத்த சிக்ஸ்த்து லெசனில் ப்ரீஃப்லி வந்து பாலியம்ஸ் பேஸ்டு. செகண்ட் கொஷின் ஹைலைட் திருச்சிராப்பள்ளியோடது, அது ஒன்று வரும். ஃபர்ஸ்ட் கொஷினும் படிச்சிருங்க. வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர். டீட்டெயில் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின். செவன்த் லெசன் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், ஃபிஃப்த்து கொஷின். டீட்டெயில் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் ரிவோல்ட். ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ரீஃப்லி ஜாலியன் வாலாபாக் கண்டிப்பாக கேட்பாங்க. கலிஃபட் மூவ்மெண்ட் கூட இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் சைமன் கமிஷன் பாய்காட் ஆஃப் காந்தி இன்டு மாஸ் லீடர். ரீசன் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா 1, 3. அடுத்து நைன்த் லெசனில் திருநெல்வேலி அப்ரைசிங். வேறு டீட்டெயில் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட், தேர்ட் ஒன். விதேசி மூமெண்ட் கூட இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் தான், பார்த்துக்கோங்க. 10th லெசனில் 1 and 6 டிஸ்கிரைப் த பேக்ரவுண்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது பாருங்கள், செகண்ட் கொஷின். இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியோடது. நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரஃபி ஃபர்ஸ்ட் லெசன் ப்ரீஃப் எல்லாமே படிக்கணும். அண்ட் இந்த டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசன் இருக்கும். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸே பார்க்காதீங்க, நம்மளோட மார்க் வந்து அது எடுத்துகிட்டு போடும். எல்லாமே பார்க்கணும், எல்லா லெசனில் இருக்கிறதையும் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது சரிங்களா. நமக்கு ஈஸியாக மார்க் எடுக்கலாம் அதில். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டன்ஸ். அடுத்த லெசன் பார்க்கலாம். செகண்ட் லெசனில் 1, 2, 6, 7 அவ்வளோதான். எனி 5 இந்த 8 and 9 கூட பார்த்து வச்சுக்கோங்க. மேபி நமக்கு கேட்டாங்கன்னா நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். சவுத் வெஸ்ட் மான்சூன். டீட்டெயில் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்த தேர்ட் லெசனில் 2 மார்க்கில் வந்து ஸ்டேட் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில். டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், சீசன்ஸோட நேம்ஸ். அடுத்த டீட்டெயில் ஆன்சர் பேராகிராஃபில் வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அப்புறம் ஃபோர்த்து கொஷின் டிஃபைன் ரிசோர்ஸஸ், அதுவும் மினரல்ஸு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு, நேச்சுரல் கிராஸு. இம்பார்ட்டன்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் ரீஜன். டிஸ்டிங்விஷ் எல்லாமே படிக்கணும் சொல்லியிருக்கேன். காட்டன் டெக்ஸ்டைல் முக்கியமானது. அடுத்த லெசன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பைப்லைன்னா மேஜர் இன்லேண்ட். இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிடலாம், நீங்களாக கூட எழுதிடலாம். மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ் எல்லாமே நம்மளாம் ஓன் கொஷின் கூட எழுதலாம். அர்பனைசேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது briefly boundaries of Tamil Nadu. Name the tributaries of Tamarabarni. Tributaries of Tamarabarni were in
கோஸ்டல் பிளெயின்ஸ், மேஜர் ஐலாண்ட்ஸ், நேம் த மேஜர் ஐலாண்ட்ஸ், இது படிக்கணும். அடுத்து பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் தான். ஆக்சுவலாக எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் கொஷினும் முக்கியம். சரிங்களா? எல்லா லெசன் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் எல்லா லெசனோட ஃபர்ஸ்ட் கொஷின் அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து கிராப்பிங் சீசன்ஸ் 1 in the important purpose of project MRTS. டீட்டெயில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் ஃபார்மிங், அப்புறம் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் ஒன்றாவே எழுதலாம். அது செகண்ட் கொஸ்டின் பார்த்துருங்க, வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு சிவிக்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடுங்க. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் பார்த்துடுங்க. லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, 3 heads ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாமும் பார்க்கணும், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அவ்வளோதான். செகண்ட் லெசனில் how is president of India elected, what are the different categories of ministers, qualification of judge. டீட்டெயில் ஆன்சர் இது கிடையாது. நெக்ஸ்ட் லெசன் ப்ரீஃப்லியில் 1 and 4. அப்புறம் legislative powers of governor, what are the powers and functions of chief minister, இது ரெண்டும். அடுத்தது answer in briefly, give short answers. What is foreign policy, list any 4 guiding principle. அதுக்கப்புறம் நியூக்ளியர் இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசி அது வேணும். நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இதில் எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த லெசன் கம்ப்ளீட்டாக பார்த்துடுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டீட்டெயில் பார்த்துடுங்க. செகண்ட் டீட்டெயில் டிஸ்கஸ் கோர் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி. அடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸ், நேம் த நேபரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா, மென்ஷன் த மெம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ், how do you access importance of other. அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆன்சர் பார்த்தோன்னா செகண்ட் கொஸ்டின் importance of gross domestic, what is per capita income. டீட்டெயில் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா what is a method calculating globalization, positive impact of globalization, reforms made. அவ்வளோதான். ப்ரீஃப் ஆன்சரில் வந்து 3மே படிச்சிடுங்க, ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம் அப்படின்னா படிச்சிட மாட்டோமா, படிச்சிருங்க. ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO. அப்புறம் 5th கொஸ்டின் டீட்டெயில் ஆன்சரில் வந்து செலப்ரேட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், க்ரீன் ரெவல்யூஷன், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி. அடுத்து டேக்ஸோடது கண்டிப்பாக வரும். ரைட் ஷார்ட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. பிளாக் மணினா என்ன, டேக்ஸ் எவேஷன் அண்ட் 8. ஜிஎஸ்டி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி பார்த்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ், என்டர்ப்ரெனர்ஷிப். ஸோ டைம்லைன் வந்து இப்போ நான் மார்க் பண்ணதை வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் உங்கள் ஸ்கூல்லேயும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் இப்போதைக்கு மார்க் பண்ணிவிடுங்க, 1940 உள்ளது. சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் நமக்கே தெரியணும். ஸோ அதெல்லாம் பார்த்துப்போம். சரிங்களா? இப்போ நான் சொன்ன கொஸ்டின் எல்லாம் மறக்காமல் படிச்சுடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.